வானங்களுக்கும் பூமிக்கும் இறைவனான ஏக இறைவனான இந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இறைவன் மனிதனை படைத்து மனிதனுக்கு காலத்தையும் நேரத்தையும் விதித்து உங்களில் செயலில் அழகானவர் யார் என்று சோதிப்பதற்காக. இந்த செயலில் அழகானது அப்படின்னு சொன்ன சிந்திப்போர் யார், உங்களில் சிந்திப்போர் யார். சிந்திக்காமல் செயல் கிடையாது, நல்ல செயல் கிடையாது. சிந்திக்காமல் நல்ல பேச்சும் கிடையாது. இப்போ மனிதன் சிந்தனைக்குரியவன், இந்த குர்ஆன் சிந்தனைக்குரியது. குர்ஆன் என்பது நினைவூட்டும் நல்ல உபதேசம், எச்சரிக்கையும் கூட. குர்ஆன்னா பிரித்தறிதல், சிந்தித்துணர்தல். குர்ஆனில் வரலாறு இருக்குது, வரலாறில் படிப்பினை இருக்குது, உபதேசங்கள் இருக்குது, எச்சரிக்கை இருக்குது. நினைவூட்டும் நல்ல விஷயம்னா மறந்து விட்டதை, நீங்கள் மறந்து விட்டதை நினைவூட்டக்கூடியது. இந்த உலக வாழ்க்கை நம்ம பெரும்பாலும் மறந்துதான் வாழ்கிறோம். இறைவனை மறந்து, மனசாட்சியை மறந்து, நியாய உணர்வை இழந்து, உண்மையை மறந்து, மரணத்தை மறந்து, மரணத்துக்கு பின் ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அதையும் மறந்து தான் வாழ்ந்துட்டு. அப்போ காலம் கடந்துக்கிட்டே இருக்கு, நேரம் நெருங்கிட்டே இருக்குன்றதை மறந்துடும். இப்போ இறைவனை செய்யறான், காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான் என்பதை நினைவூட்டுறதுக்காக ஒவ்வொரு காலகட்டங்களையும் நபிமாரில் அனுப்பித்து, நபிமார்களுக்கு வேதத்தையும் கொடுத்து, மக்களிடத்தில் போய் சொல்லுங்க, மனிதர்கிட்ட போய் சொல்லுங்க, அவங்க காலத்தின் மீது நஷ்டத்தில் இருக்கிறாங்க, காலம் கடந்துக்கிட்டே இருக்கு, அவருடைய நேரம் விதிக்கப்பட்டிருக்கு, அது நெருங்கிக்கிட்டே இருக்கு. இப்போ மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லைங்கிறான். அத்தியாயம் 51 56. இந்த குர்ஆன் யாருக்குன்னா சிந்தனை உடையவருக்கு மட்டும்தான், சிந்திப்பவருக்கு மட்டும், பயபக்தியாளருக்கு மட்டும், உணர்வும் உள்ளச்சம் உடையவருக்கு மட்டும்தான் அந்த வேதம் விளங்கும், தெளிவாகும், அதை கொண்டு வாழ்க்கையை வழிகாட்டும். வெறுமனே ஓதணும் அப்படின்னா, உள்ளச்சம் இல்லாமல் ஓதணும், பயபக்தி இல்லாமல் வேறு ஓதணும்னா அது மந்திரமாக இருக்கும், அதில் எந்த ஒரு புண்ணியமும் கிடையாது, அது வெறும் சடங்காக இருக்கும். ஓதுனா புண்ணியம், ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை அப்படிங்கிறதான் பொய். வாழணும், உணர்ந்து வாழணும், அதுதான் மெய்யா இருக்கும். அத்தியாயம் 51 56. மனிதர்களையும் ஜின்களையும் மனிதர்களையும் அவர்கள் என்னை வணங்குவதற்காக வேண்டி நான் படைக்கவில்லைங்க. வணங்குவதற்காக படைச்சிருங்க. வணக்கம்னா என்ன? வணக்கம்னா என்ன? நம்ம என்ன நினைச்சிருக்கோம், வணங்குதல் அப்படின்னா சடங்கு பண்றோம், வழிபாடு பண்றோம். ஒவ்வொரு மதங்களையும் வெவ்வேறு வழிபாடு இருக்கும், வெவ்வேறு சடங்குகள் இருக்கும். வணக்கம்னா தெரியல, புரியல, சிந்திக்கல. ஒன்று உருவ வழிபாடு பண்ணுறோம், இல்லைன்னா உருவத்தை கொண்டு வழிபடுறோம். ஒன்று உருவத்தை வச்சு வழிபடுறது, இல்லைன்னா தன்னுடைய உருவத்தை வச்சு வழிபாடு பண்ணுறது. இறைவன் உள்ளத்தை தான் வழிபட சொல்கிறான். சரி, வணக்கம் சொல்கிறது, வணங்குதல்னா கீழ்ப்படிதல், கட்டுப்படுதல், பின்பற்றுதல், உணர்தல், உள்ளச்சம் கொள்ளுதல். இறைவன் எந்த நோக்கத்தில் உங்களை படைத்தானோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றல், இதுதான் வணக்கம். வணக்கம்னா என்ன? வணங்குதல்னா இறைவன் கீழ்ப்படிதல், கட்டுப்படுதல், உள்ளச்சத்தை மேற்கொள்ளுதல், உணர்வை மேற்கொள்ளுதல். எந்த நோக்கத்தில் இறைவன் நம்மை படைத்தானோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுதல் வணங்குதல். இறைவன் சொல்றான், இன்னும் ஜின்களையும் மனிதர்களையும் அவர்கள் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை. வணக்கம்னா என்னமே தெரியல, ஏன்னா இறைவனை யாரும் தெரியல, கடவுள்னா யாரும் தெரியல. அறிவை கொண்டு நம்ம நினைச்சதெல்லாம் கடவுள் ஆக்கிட்டோம். அதை கொண்டு
வணங்குதுன்ற பேர் சடங்கு பண்ணிட்டு இருக்கோம், சம்பிரதாயம் பண்ணிட்டு இருக்கோம், வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். வழிபடலை. வழிபடுதல் என்பது உள்ளத்துல, வழிபாடு என்பது புறத்துல. அப்போ வேதம் நான் சிந்திக்கல, உணரல, வெறும் மந்திரம் மாதிரி ஓதிட்டே போறோம் இல்லையா? அத்தியாயம் 7 179 சிந்தனை என்னன்னு பார்ப்போம். வேதம் சிந்தனைக்குரியது, மனிதன் சிந்தனைக்குரியவன். எப்படி சிந்திக்கணும்? ஓதக்கூடாதுல்ல, ஓதக்கூடாது, உணரணும். 7 179 இன்னும் நிச்சயமாக நாம் ஜின்களிலிருந்தும் மனிதர்களிலிருந்தும் அநேகரை நரகத்துக்கென்றே படைத்துள்ளோம். எல்லா மொழிபெயர்ப்புலையும் இப்படி தான் போட்டிருக்கோம். அப்படி எல்லா மொழிபெயர்ப்புலையும் போட்டிருக்கோன்னா, இன்னும் நிச்சயமாக நாம் ஜின்களிலிருந்தும் மனிதர்களிலிருந்தும் அநேகரை நரகத்துக்கென்றே படைத்துள்ளோம்னு போட்டிருக்கோம். இங்கே டாக்டருடைய மொழிபெயர்ப்பில் மட்டும் ஆக்கி கொண்டோம், அப்படி ஆக்கி விட்டோன்னு வரும். இது சிந்தனைக்குரியது. ஏன்னா இறைவன் படைக்கும் போதே அநேகரை நரகத்திலே படைப்பானா? ஒரு நரகத்தையும் சொர்க்கத்தையும் படைச்சிட்டு அநேகரை, பெரும்பாலானவர்களை நரகத்திலே இறைவன் படைச்சான்னு சொன்னால், அப்புறம் எதுக்கு காலம் கொடுக்கணும்? எதுக்கு நேரம் விதிக்கணும்? எதுக்கு ஆன்மா கொடுக்கணும்? எதுக்கு நன்மை தீமை அறிவிக்கணும்? எதுக்கு நபிமார்களை அனுப்பணும்? எதுக்கு வேதம் கொடுக்கணும்? சிந்திக்கணும்ல. அப்ப அநேகரை நரகத்துக்கண்டே படைச்சிட்டு அந்த வாக்கு, அதை நம்ம சிந்திக்கணும். ஏன் அப்படி படைச்சான்? அப்படி படைக்க மாட்டான் இறைவன், படைக்க மாட்டான். இறைவன் அநியாயக்காரன் கிடையாது இல்லையா? தானே நரகத்துக்கண்டே படைச்சிட்டு அப்புறம் காலத்தையும் கொடுத்துட்டு நேரத்தையும் வீச்சுட்டு, உங்களுக்கு கேள்வி கணக்கு ஒன்று இருக்கு, தீர்ப்பு நாளைக்கு பயந்துக்கொள்ளணும், எப்படி நியாயமா இல்லை அது? அப்போ அநேக நரகத்துக்கண்டே படைச்சிட்டு ஒரு சிலரை மட்டும் சொர்க்கத்துக்கண்டே படைச்சிருக்கானா? படைக்கும் போதே சொர்க்கத்துக்கும் சில பேரையும் பல பேர் நரகத்துக்கு இறைவன் படைச்சான்னு சொன்னா அது நியாயமா இல்லைல்ல, மனசு ஏற்றுக்கொள்றமா இல்லை. ஏன்னா அந்த சொர்க்கமும் நரகம் எதுக்காக அப்படின்னு சொன்னா செயலுக்கான கூலி தான். அப்படி நன்மைக்கான தீமைக்கான கூலி தான் சொர்க்கமும் நரகம், பாவம் புண்ணியத்துக்கான கூலி. அப்போ உலகத்தில் படைக்கப்பட்டு உலகத்தில் வாழுங்காலங்களில் அவர் செய்த புண்ணியத்துக்கான கூலி சொர்க்கமும், பாவத்துக்கான கூலி நரகம். அப்படிதான் விதி இல்லையா? அப்போ நரகத்துக்காக மனிதனை படைச்சிருக்கானா, மனிதனுக்காக நரகம் படைச்சிருக்கானா அப்படின்னு சிந்திக்கணும். நிராகரிப்பொருளுக்காக, இணைவுப்பொருளுக்காக நரகம் படைக்கப்பட்டிருக்கு. நன்மையாளருக்காகவும் உண்மையாளர்களுக்காகவும் சொர்க்கம் படைக்கப்படும். அப்போ இந்த வசனம் நம்ம எப்படி சிந்திக்கிறோம்? அப்படியே படிச்சுட்டு போகக்கூடாது. எப்படி? இன்னும் நிச்சயமாக நாம் மனிதர்களிலிருந்தும் ஜின்களிலிருந்தும் மனிதர்களிருந்தும் அநேகரை நரகத்துக்கென்றே படைத்துள்ளோம், அப்படி இல்லை ஆக்கி கொண்டோம். ஏன் அப்படின்னா அதுக்குள்ள மற்ற வசனங்களாக பார்ப்போம். அவர்களுக்கு இருதயங்கள் இருக்கின்றன, ஆனால் அவற்றை கொண்டு அவர் நல்லுணர்வு பெற மாட்டார்கள். யாரு? இருதயம் இருக்கு, அதை கொண்டு அவர் நல்ல உணர்வு பெற மாட்டார்கள், பெறவில்லை. உங்களுக்கு இருதயம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஐப்புலன் கொடுக்கப்பட்டிருக்கு, அதில் உணர்வு இருக்குது, அதில் உள்ளச்சம் இருக்குது, அதை கொண்டு தான் நல்ல செயல் இருக்குது. அப்போ அந்த புலனில் வந்து உணர்வு இல்லை, அதில் உள்ளச்சம் இல்லைன்னு சொன்னால் நல்ல செயல் இருக்காது இல்லை. வெறும் சொல்கிறேன், அவர்களுக்கு இருதயங்கள் இருக்கின்றன, ஆனால் அவற்றை கொண்டு அவர்கள் நல்லுணர்வு பெற மாட்டார்கள், பெறுவதில்லை. அவர்களுக்கு கண்கள் உண்டு, ஆனால் அவற்றை கொண்டு அவர்கள் பார்ப்பதில்லை. அவர்களுக்கு காதுகள் உண்டு, ஆனால் அவற்றை கொண்டு அவர்கள் கேட்பதில்லை. இத்தகையோர் விலங்குகள் போன்றவர்கள் இல்லை, அவற்றை விடவும் வழிகேடவர்கள். இவர் தான் அலட்சியம் செய்தவர். இப்ப நரகத்துக்கண்டே படைச்சிருக்கானா? மனிதன் நரகத்துக்கண்டே படைக்க முடியாது, அது நியாயம் இல்லை, அது அநியாயமாச்சு, அநீதியாச்சு. படைக்கும் போது நரகத்தண்டே எப்படி படைப்பாயிருவன்? இப்போ வேதத்தை எப்படி சிந்திக்கணும்னு பார்க்கணும். அங்கே என்ன சொல்லியிருக்கான்? அலட்சியம் செய்ய, கீழே இருந்து மேலே போங்க. அலட்சியம் செய்தவர்கள், அவர்கள் வழிகேடர்கள், விலங்குகளை போன்றவர்கள். அவர் காதிருந்தும் செவிடர்கள், கண்ணிருந்தும் குடர்கள். சரியா? அப்ப இதயம் இருந்தும் உணராதவர்கள். இவர்கள் தான் நரகத்துக்கண்டே ஆக்கிட்டோன்னு சொல்றான். நரகத்துக்கண்டே படைக்கிறது, அப்படி இவன் படைக்க மாட்டான். இவதான் நினைச்சிட்டு இருக்காங்க. என்ன படிச்சிருக்காங்கன்னா, அனைவரே நரகத்துக்கண்டே படைச்சிட்டான்னு சொன்னா, அப்ப யாரெல்லாம் வந்து முஸ்லீம் சொல்லிட்டு இருக்காங்களோ இவங்கெல்லாம் சொர்க்கத்திலே படைக்கப்பட்ட மாதிரியும், யாரெல்லாம் முஸ்லீம் அல்லாதவர்கள் எல்லாமே நரகத்திலே படைக்கப்பட்ட அவங்களுக்கு ஒரு எண்ணம் அப்படிதானே? இறைவன் படைக்கும் போதே ஒரு முஸ்லீம் காஃபின் படைப்பானா? அதாவது அரபியில் வந்து முஸ்லீம்னா நம்பிக்கொண்டவர்கள், காஃபின்னு நிராகரிப்பவர்கள். ஆனால் நம்ம வந்து அரபி அப்படியே பிடிச்சிக்கிட்டோம். முஸ்லீம்னா நிறைய சொர்க்கத்திலே படைக்கப்பட்டிருக்காங்க, முஸ்லீம் அல்லாதவர்கள் காஃபி இல்லாமல் நரகத்துக்கிட்டே படைக்கப்பட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்கோம். களிமா சொல்லிட்டா முஸ்லீம் ஆயிடுவோம், அரபியில் பேர் வச்சுட்டா முஸ்லீம் ஆயிடுவோம். இப்படி
அதோடைய அடையாளங்கள்லாம் வச்சுட்டு சடங்கு பண்ணால் முஸ்லீம் ஆகிட்டோம், அப்போ நம்ம சொர்க்கத்துக்குரியவர்கள், நம்ம என்ன பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு. அப்போ முஸ்லீம் அல்லாதவர்கள் நிறைய நன்மை செய்யக்கூடியவங்க இருப்பாங்க, உண்மையாளராக இருப்பாங்க, நியாயமுடையவராக இருப்பாங்க, ஆனால் அவங்க நரகத்துக்கு, ஏன்னா அவங்க காஃபிர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. இந்த வேதம் வந்து அகிலத்தார் அனைவருக்கும் நல்ல விஷயம் என்று இல்லை, எல்லாத்துக்கும் மனிதர்களுக்கானதான் சொல்கிறாங்க. இந்த வேதம் எல்லாத்துக்குமானது, ஆனால் ஒரு குறிப்பிட்டதுக்கானது அப்படின்னு அர்த்தம். சிந்திப்போருக்கு மட்டும், எல்லாத்துக்கானது, மனிதருக்கானது தான் எல்லாத்துக்குமானது. இதில் சிந்திப்போருக்கு மட்டும்தான் இந்த வேதம், உணர்வோருக்கு மட்டும்தான் வேதம், உள்ளச்சம் உடையவருக்கு மட்டும்தான் இந்த வேதம் வழிகாட்டு. சரியா? திருப்பி, நிச்சயமாக நாம் ஜின்களிலிருந்தும் மனிதரிலிருந்தும் அநேகரை நரகத்துக்கென்று ஆக்கிவிட்டோம். ஏன்னா அவர்களுக்கு இருதயங்கள் இருக்கின்றன, அவற்றை கொண்டு அவர்கள் நல்லுணர்வு பெறுவதில்லை. அவர்களுக்கு கண்கள் உண்டு, அவற்றை கொண்டு அவர்கள் பார்ப்பதில்லை. அவர்கள் காதுகள் உண்டு, அவற்றை கொண்டு அவர்கள் கேட்பதில்லை. இத்தகையோர் விலங்குகளை போன்றவர்கள் இல்லை, அவற்றை விடவும் வழிகேடவர்கள். இவர்கள் தான் அலட்சியம் செய்தவர்கள். அலட்சியம் புரியுதாப்ப? உணர்வு இல்லாமல் உலகடிப்பில்ல வாழ்க்கையை மூழ்கி போய் கிடக்கக்கூடியவங்க. உணர்வு கிடையாது. நம்ம யாரு, எதுக்காக படைத்தோம், படைக்கப்பட்டோம், படைத்தவன் யாரு, படைப்பின் நோக்கம் என்ன, சிந்திக்கணுமா இல்லையா? நமக்கு தெரியுது, பிறப்பு இறப்பு தெரியுது. மனிதர்லாம் எல்லா உயிரினமும் பிறக்குது, எல்லா உயிரினமும் இறக்குது. நம்மளும் பிறக்கிறோம், இறக்குறோம். இந்த இடைப்பட்ட காலங்களில் நாம் அந்த உணர்ந்தோம்ல, எப்படி எங்கேருந்து உணர்ந்தோம், எங்கே போக போகிறோம், படைப்பின் நோக்கம் என்ன, நம்முடைய பிறந்த நோக்கம் என்ன, சிந்திக்கணுமா இல்லையா? அதை சிந்திக்கிறது. அதான் சொல்றான், இருதயம் இருந்தால் உணர்வு பெறுது இல்லைங்க. 16ல் 108 அந்த ஒரு வருஷம் இன்னொரு வருஷத்துக்கு அப்படியே லிங்க் பண்ணிட்டே வச்சுட்டு வாங்கினா ஒன்று கொஞ்சம் விளங்குற மாதிரி புரியுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் அரபியில் வேணால் புரியாது. அப்படி இதை டெய்லி நம்ம ஓதுவோம், அரபியில் ஓதுவோம், ஓதி காட்டுவாங்க. என்ன ஓதுனா புண்ணியம், கேட்டால் புண்ணியம் நினச்சிட்டு இருக்கோம். எந்த புண்ணியம் கிடையாது, அவ்வளவும் போய். 16ல் 108 அத்தகையோருடைய இருதயங்கள் செய்புலனும் பார்வைகள் மீதும் அல்லாஹ் முத்திரைத்து விட்டான். மேலும் இவர்கள் தான் அலட்சியமாக இருந்தவர்கள். எப்படி? யார் உணர்வு பெறவில்லையோ, இருதயம் இருந்து உணர்வு பெறவில்லை, சிந்திக்கவில்லை, கண்களிலிருந்தும் பார்க்கவில்லை, காதிலிருந்தும் கேட்கவில்லை, அவர்களுக்கு அத்தகையோருடைய இருதயங்கள் செய்புலன் பார்வைகள் மீது அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். மேலும் இவர்கள் தான் அலட்சியமாக இருப்பவர்கள். அலட்சியமாக இருப்பவர்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம அலட்சியமாகவே இருக்கிறோம். இப்படி ஆன்மாவை கவனிக்கிறது இல்லை, உணர்வை கவனிக்கிறது இல்லை, சிந்தனைக்குள்ள போறதில்லை, இறைவன் யாருன்னு உணர்றது கிடையாது. அலட்சியம். என்ன அலட்சியம்? உலகடிப்படையில் பொருளீட்டுற வாழ்க்கை, அலங்காரமான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை, போட்டி போராமை கொண்ட வாழ்க்கை, அழியக்கூடிய வாழ்க்கையின் மீது நம்ம என்ன செய்யறோம், கவனம் செலுத்தினால உண்மை மீது அலட்சியமா இருக்கும், நன்மை மீது அலட்சியமா இருக்கும், சத்தியத்தின் பக்கம் திரும்புறதில்லை. சரியா? 21:2 ஒரு வசனம் இன்னொரு வசனத்தை கொண்டு நம்ம நினைச்சிடும் தெளிவுபடுத்திட்டே வரும். இப்படிதான் வேதத்தை படிக்கணும். இப்படியாவது சொல்லித்தர மாட்டாங்க. ஓதி கொடுப்பாங்க, ஓதுனா புண்ணியம், கேட்டா புண்ணியம் நினைச்சிட்டு இருப்பாங்க. அதுல புண்ணியம் இல்லைங்கிறது இப்ப நம்ம உணரும். இந்த வேதம் படிக்கும்போது புரியும். 21:2 அவர்களுக்கு அவருடைய இறைவனிடமிருந்து சிந்தித்துணரக்கூடிய அதிஸ்கள் நற்செய்திகள் வரும்போது அவர் விளையாடியவர்களாக அதை செவிமடுக்கிறார்களே தவிர வேறில்லை. புரியுதா? அலட்சியமா இருக்காங்க அப்படி. உங்களுக்கு உங்கள் இறைவனிடமிருந்து சிந்தித்து உணரக்கூடிய ஹதீஸ்னா என்ன? செய்தின்னு அர்த்தம். அதாவது இறைவன்கிட்ட வந்த செய்தி, இது தூதர் மூலியமா வந்த செய்தி. ரெண்டு விஷயம் இருக்கு. தூதர் கொண்டாந்த செய்தி, தூதர் சொன்னதாக செய்தி, ரெண்டு விஷயம் இருக்கு. ஹதீஸ்னா சஹீஹ் ஹதீஸ் தெரியுமா? தூதர் கொண்டு வந்தது. இதோட அறிவிப்பாளர் யாருன்னா வேதம். இது முகமது நபி. இந்த வேதத்துடைய அறிவிப்பாளர் முகமது நபி இல்லையா? ஆனா இங்க நபி சொன்னதாக ஒரு செய்தி வச்சிருப்பாங்க, நபி சொன்ன செய்தி ஒன்று இருக்கும். நபி சொன்ன செய்தி தான் குர்ஆன், வேதம், சத்தியம். நபி சொன்னதாக இருக்கும் இல்லையா? அது நமக்கு தெரியாது. சரியா? அப்ப சொன்னதுன்ற ஒன்று இருக்குல்ல, இது உண்மையில் எதுவும் மாற்றம் கிடையாது. அப்ப அவர்களுக்கு அதாவது உங்களுடைய இறைவனிடமிருந்து சிந்தித்து உணரக்கூடிய செய்திகள், ஹதீஸ்கள், நற்செய்திகள் வரும்போது நீங்கள் விளையாடியவர்களாக அதை செவி மடுக்கிறீர்களே தவிர வேறு இல்லைங்களா? ஒரு கவனம் இல்லாமல் இருக்கிறீங்க. காலங்காலம் ஓதிக்கிட்டே இருக்கிறோம், சிந்திக்கிறதே இல்லை. இது இறுதி வேதம், இது இறுதி சமுதாயம். இறுதி நபி போயிட்டாங்க, இறுதி நபி முடிஞ்சிச்சு இல்லையா? நீ நபி வரமாட்டாங்க, நீ வேதம் வராது. எப்போ 1500 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. 1500 வருஷத்துக்கு முன்னாடியே இது இறுதி வேதம் சொன்னா பயப்படணும்ல, அது உள்ளச்சு வரணுமா இல்லையா?
அப்போ ஓதிக்கிட்டே இருந்து காலம் கடந்துட்டே போயிடுச்சு, நேரம் இருக்குன்னு தெரியாது நமக்கு. அப்போ அவர் விளையாடியவர்களாக விளையாட்டுத்தனமாக இருக்காங்கிறான், சிந்திப்பதே இல்லை, உள்ளச்சம் இல்லைங்க. 21:10 அத்தியாயம் 21:10 உங்களுக்கு நிச்சயமாக நாம் வேதத்தை அறிக்கையுள்ளோம், உங்களுக்கு நிச்சயமாக நாம் வேதத்தை அறிக்கையுள்ளோம், அதில் உங்களுக்கு சிந்தித்துணர்தல் இருக்கிறது, சிந்தித்துணர்தல் உள்ளது, இனியும் நீங்கள் விளங்கி கொள்ள மாட்டீர்களா அப்படி இறைவன் கேட்குறான். இன்னும் விளங்க மாட்டீங்களா, சிந்திக்க மாட்டீங்களா, உணர மாட்டீங்களா, உள்ளச்சம் கொள்ள மாட்டீங்களா, நன்மை பக்கம் திரும்ப மாட்டீங்களா? இதோட கேள்வி இவ்வளோ வருது இல்லை? இப்படி உங்களுக்கு நிச்சயமாக நாம் வேதத்தை அறிக்கையுள்ளோம். வேதம்னா என்ன? விதி, நன்மை தீமைக்கான விதி. அப்போ வேதத்தை அறிக்கையுள்ளோம், அதில் உங்களுக்கு சிந்தித்து உணர்தல் இருக்குதுங்கிறான். சிந்தித்து உணர்தல் உள்ளது. எனக்காக சிந்திச்சிருக்கிறோமா? நம்ம யோசிக்கிட்டே இருக்கோம், யோசனைகள் நம்ம அதிகமாக இருக்கும். பொருள் அடிப்படையான உலக அடிப்படையான வாழ்க்கையில் நிறைய யோசிக்கிறோம். இன்னும் 100 வருஷத்துக்கு யோசிச்சிட்டே இருப்போம். நம்ம எவ்வளோ காலம் வாழலாம் தெரியாது, ஆனால் 100 வருஷத்துக்கு யோசிப்போம். ஒரு பொருள் வாங்கினாலும் ஒரு காரியம் செஞ்சாலும் இது எவ்வளோ காலம் இருக்கும், லைஃப் லாங் இருக்குமான்னு நினைக்கிறோம். நீங்கள் சிந்திக்க மாட்டீங்க கேட்குறான். யோசனை விட்டுருங்க, சிந்தனைக்குள்ளே வாங்குங்கிறான். சிந்தனைங்கிறது மறைவானது, ஞானம் நிறைந்தது, இறைவனுடைய வழிகாட்டுது. அப்போ சிந்திப்போர் மீது இறைவனுடைய அருள் இறங்குது, சிந்திப்பவர் மீது வேதனை இறங்குது. சிந்திக்காவர் மீது வேதனை இறங்கும், சிந்திப்போர் மீது இறைவனுடைய அருள் இறங்கும். அப்போ உங்களுக்கு நிச்சயமாக நாம் வேதத்தை அறிக்கையுள்ளோம், அதில் உங்களுக்கு சிந்தித்துணர்வு உள்ளது, இனியும் நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா? 34:46 நான் உங்களுக்கு உபதேசிப்பது ஒரே ஒரு விஷயத்தை பற்றி தான். யார் சொல்றா? முகமது நபி சொல்றாங்க. ஆனால் பொதுவாக சொல்லுவாங்கன்னா நபி 2 விட்டு சென்றார் அப்படின்னு சொல்லுவாங்க. நபி 2 விட்டு சென்றார். இங்கே நபி என்ன சொல்றாரு? முகமது நபி சொல்றாங்க, நான் உங்களுக்கு உபதேசிப்பது ஒரே ஒரு விஷயத்தை பற்றி தான். இது இந்த வேதத்தை பற்றி தான். நீங்கள் 2 தனித்தனியாகவோ அல்லாவுக்காக எழுந்து அமர்ந்து சிந்தித்து பாருங்கள். இந்த வேதத்தை, இந்த குர்ஆனை சிந்திக்க சொல்றாங்க. நான் ஒன்றை தான் விட்டு செல்றேன். இப்படி நான் எதை இறைவன் எனக்கு அறிவிச்சானோ அதில் வாழ்ந்துட்டு உங்களுக்கு சாட்சியாக இதை நான் உங்களுக்கு விட்டு செல்றேன். அப்போ நான் உங்களுக்கு உபதேசிப்பது ஒரே ஒரு விஷயத்தை பற்றி தான், இந்த வேதத்தை பற்றி தான், குர்ஆனை பற்றி தான். நீங்கள் 2 தனித்தனியாகவோ அல்லாவுக்காக, அப்படின்னா தான் இறைவனுடைய அருளுக்காக, அவருடைய மன்னிப்புக்காக, அவனுடைய பாக்கியத்துக்காக, அவனுடைய வழியை அறிவதற்காக எழுந்து அமர்ந்து சிந்தித்து பாருன்னு சொல்றான். அப்போ வேதத்தை சிந்திக்கணுமா இல்லையா என்று கூறும். உங்கள் நண்பருக்கு பைத்தியம் ஏதும் இல்லை. உங்களுக்கு கடினமான வேதனை வருவதற்கு முன்னர் அச்சமுடி எச்சரிக்கை செய்வார் அல்லாமல் வேறில்லை. உங்கள் நண்பருக்கு பைத்தியம், நண்பராக அர்த்தம் உங்களுடைய சகோதரர், உங்க கூட இருக்கக்கூடிய தான். அவர் சுயநலம் இல்லாமல் பேசல, சுயநலத்தோடு தான் பேசுறார், சிந்தனையோடு பேசுறார், உள்ளத்தோடு பேசுறார், உங்களுக்கு அச்சமுடி எச்சரிக்கை செய்கிறார் இல்லையா? ஆனால் அந்த வேதம் சிந்தனைக்குரியது, சிந்திச்சு பாருங்க. நான் ஒரே ஒரு விஷயத்தை விட்டு 2 விட்டு செல்ல, 1 தான் விட்டு சென்றேன். எனக்கு எது வகையாக அறிவிக்கப்பட்டு அதை தவிர நான் பின்பற்றவில்லைங்கிறார் இல்லையா? 39:20 இன்னும் இந்த குர்ஆனில் மனிதர்களுக்காக எல்லா விதமான உதாரணங்களையும் அவர்களை சிந்தித்து பார்ப்பதற்காக நாம் திடமாக எடுத்து கூறியுள்ளோம். குர்ஆன் விளங்கலை, புரியல சொல்றாங்க இல்லையா? குர்ஆன் விளங்காது, புரியாது, அப்படி வாழ முடியாது, அது கஷ்டம் சொல்றாங்கல்ல. இறைவன் சொல்றான் அப்படி இல்லை, இந்த குர்ஆனில் மனிதர்களுக்காக எல்லா விதமான உதாரணங்களையும் சொல்றான். சகல விதமான உதாரணத்தையும் அவர்களை சிந்தித்து பார்ப்பதற்காக திடமாக நாம் எடுத்துக்கொள்ளும். சிந்திச்சா மட்டும்தான் குர்ஆன் விளங்கும், புரியும். இந்த குர்ஆன் எப்படிப்பட்டதுன்னா இறைவன் சொல்றேன், இந்த குர்ஆனை நீங்க சிந்திச்சிங்கன்னு சொன்னா கடல் மையானாலும் அதுபோன்று 7 கடல் மையானாலும் எழுத முடியாதுங்கிற அந்த அளவுக்கு இதில் இருக்குங்க, பொக்கிஷமானது. உலகத்தில் மரங்கள்லாம் எழுது போனாலும் எழுத முடியாதுங்கிறான். அப்புறம் வெறும் புத்தகமாக நினைக்கக்கூடாது. இப்படி அது புத்தகம் கிடையாது, அது அகத்தை புதுப்பிக்கக்கூடியது, சிந்தனைக்குரியது, வாழ்க்கைக்கு வழிகாட்டி இல்லையா? அப்போ இன்னும் இந்த குர்ஆனில் மனிதர்களுக்காக, அவருடைய வாழ்க்கைக்காக எல்லா விதமான உதாரணங்களையும் அவர்கள் சிந்தித்து பார்ப்பதற்காக நான் திடமாக எடுத்து கூறியுள்ளோம். அவர் சிந்திக்க வேண்டாமான்னு கேட்குறான். 54:17 காலங்காலமாக நம்ம சிந்திக்க விடவே இல்லை, ஓதுங்கன்னு சொல்லிட்டாங்க, அப்படிதான் ஓதிட்டு இருக்கோம், புரியல, விளங்கலை. ஆனால் நினச்சிட்டு இருக்கோம் நம்மளாம் சொர்க்கம் போய் நினச்சிட்டு இருக்கோம். இறைவன் கேட்பான், உங்களுக்கு வேதம் கொடுக்கப்படவில்லையா, நபி வரலையா, நீங்கள் சிந்திக்கவில்லையா கேட்பானா? கேட்க மாட்டானா?
அப்படி வாழ்றமா நம்ம பார்க்கணும். இது வந்து வேதம் வந்து கண்ணாடி மாதிரி, குர்ஆன் வந்து நம்ம கண்ணாடி மாதிரி. அதை கூட நான் எப்படி இருக்கேன், அதில் நான் சரியா இருக்கேன், நம்மளே சரி பண்ணிக்கணும். 54:17 நிச்சயமாக இந்த குர்ஆனை சிந்தித்து உணரும் பொருட்டு நிச்சயமா நாம் எளிதாகி இருக்கின்றோம், எனவே சிந்திப்போர் உண்டா. இந்த 54 அத்தியாயத்தில் 4 இடத்துல வரும். அப்போ 54:17 நிச்சயமாக, ஆனால் சந்தேகம் இல்லாமல், மெய்யாக, உறுதியாக இந்த குர்ஆனை சிந்தித்து உணரும் பொருட்டு நிச்சயமா எளிதாக்கி இருக்கின்றோம், எனவே சிந்திப்போர் உண்டா. ரொம்ப லேசானது. நான் சிந்தனைக்குள்ள போயிருங்க. சிந்தனை என்ன? யோசனைன்னா யூகங்களையும் கற்பனையிலையும் போயிடுவோம். சிந்தனை என்ன? எனக்கு ஒண்ணுமே தெரியாது, பிளாங்கா இருக்கும். இது ஒண்ணுமே தெரியாதுன்னா அது ஞானம், தெரிஞ்சாத அறிவு. அப்ப எனக்கு ஒண்ணுமே தெரியலன்னா யார்கிட்ட கேட்குறோம்? இப்ப இறைவன்கிட்ட கேட்குறோம். இது எப்படி? இறைவன்னா யாரு? சிந்திக்கணும். இப்ராஹிம் நபி செஞ்சாங்கல்ல, இப்ராஹிம் நபி செஞ்சாங்க, இந்த சிலை வழிபாடுலாம் விட்டுட்டு இறைவனா யாருன்னு சிந்திக்க ஆரம்பிச்சாங்க. இரவுல மனசுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க. பார்த்ததெல்லாம் இறைவன் கிடையாது, இறைவனை எனக்கு அறிவித்தால் கடை எனக்கு வழி கிடையாதுன்னு சொல்லி சிந்திச்சாங்க. அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொன்றையும் சிந்திக்கணும். அது இறைவனுக்கு நாமளும் இறைவனுக்குள்ள ஒரு தொடர்பு. அப்ப நிச்சயமாக இந்த குர்ஆனை சிந்தித்து உணரும் பொருட்டு, சிந்தித்து உணரும் பொருட்டுங்கிறான். சிந்திச்சு உணருங்கிறான். உங்களை நீங்கள் உணருங்கள். அப்படி உங்களை உணரும் போது என்ன உணர முடியும்? என்னை உணரும் போது நேர்வழி கிடைக்கும். இதுதானே? சிந்திக்காம உணர்வு கிடையாது, உணராம நம்மளை அறிய முடியாது, நம்மளை அறியாம இறைவன் அறிய முடியாது, இறைவன் அறியாம நேர்வழி கிடையாது. இதுதானே? சிந்தித்து உணரும் பொருட்டு நிச்சயமா எளிதாக்கி இருக்கின்றோம், எனவே சிந்திப்போர் உண்டா. கேட்கறான், நம்மளை கேட்கறான், நீங்க சிந்திப்போர் உண்டா, உங்களை யாராவது சிந்திக்கிறீங்களா? 59:21 59:21 நாம் ஒரு மலையின் மீது இந்த குர்ஆனை இறக்கி வைத்திருப்போமானால், ஒரு மலையின் மீது இந்த குர்ஆனை, மலைன்னா தெரியும்ல, பூமி அசையாது இருக்கும் பொருட்டு நாம் இந்த மலையை இன்னைக்கு தான் சொல்றோம். அந்த அளவுக்கு பூமி ஆடாது இருக்கும் பொருட்டு மலை, அங்கங்க மலை நினைச்சிருக்காங்க. அப்ப எவ்வளவு உறுதியான அந்த மலை. அந்த மலையின் மீது இந்த குர்ஆனை, இறைவனுடைய கட்டளைகளை இறக்கி வைத்திருப்போமானால் அல்லாவின் பயத்தால் அது நடுங்கி பிளந்து போவதா காண்பீர். என்ன புரியுது நமக்கு? ஒரு மலையின் மீது இறைவனுடைய கட்டளை இறங்குச்சுன்னு சொன்னா அதுவே பிளந்து போயிருமா. நமக்கு சிறிதளவு பயம் கூட வரமாட்டேங்குது. நம்முடைய நெஞ்சு அதோட கல்லாயிருச்சு. அப்படி நம்முடைய மனசு, நம்முடைய இதயம் மலையை விட கல்லாயிருச்சு. அந்த மலையிலையும் எல்லாம் சொல்றான், அதுலேயும் வந்து உருண்டு ஓடுவதற்குன்னு சொல்றான், நீர் கசியுங்கிறான். இப்போ நாம் ஒரு மலையின் மீது குர்ஆனை இறக்கி வைத்திருப்போமானால் அது அல்லாவின் பயத்தினால் அது நடுங்கி பிளந்து போவதா காண்பீர். மேலும் மனிதர்கள் சிந்திக்கும் பொருட்டு இத்தகைய உதாரணங்களை நாம் அவர்களுக்கு விளக்கி இருக்கின்றோம். சிந்திங்கன்னு சொல்றான். இந்த வேதம்னா என்ன, அதே நீங்க சிந்திக்க மாட்டீங்க, உங்க இதயத்தில் இறங்கவே இல்லையா? ஒரு மலையின் மீது இறக்கி வச்சுன்னா அதுவே நடுங்கி போயிருக்குமே, பிளந்து போயிருக்குமே, உங்களுக்கு நடுங்கவே இல்லையான்னு கேட்குறான். நடுங்குதா நமக்கு? நடுங்கல. ஏன்னா நம்ம ஓதிட்டு இருக்கோம், ஓத சொல்லிட்டாங்க, புரியாத பாஷையில, விளங்காத பாஷையில் ஓதுங்க புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மளும் கேட்டு புண்ணியம் நினைச்சிட்டு இருக்கோம். காலம் நெருங்கும்ல, நேரம் வந்துடும், அப்ப தெரியும் நமக்கு. 10ல் 99 100. மேலும் உம் இறைவன் நாடி இருந்தால் பூமியில் உள்ள யாவருமே நம்பிக்கொண்டவராயிருப்பார்கள். இறைவன் நாடி இருந்தா எல்லாத்தையுமே நம்பிக்கொண்டவராக படைச்சிருக்கலாம் இல்லையா? ஆனா உங்களை சோதிப்பதற்காக, ஒரு நன்மையும் தீமையும் கொண்டு சோதிப்பதற்காக தான் சொல்றோம். அப்ப உம் இறைவன் நாடி இருந்தால் பூமியில் உள்ள யாவரும் நம்பிக்கொண்டிருப்பார்கள், எனவே மனிதர்கள் யாவரும் நம்பிக்கொண்டவராக ஆகிவிட வேண்டும் என்று அவர்களை நிர்பந்திக்க முடியுமா? யார் நிர்பந்தம் மார்க்கல, சொல்ல வேண்டியதா கடமை. இது சொல்ல வேண்டியது கடமை. யாரையும் நிர்பந்தம் பெற முடியாது, யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது, யாரையும் மதம் மாற்ற முடியாது, மதம் மாற்றக்கூடாது. மனம் மட்டும் தான் இங்க மாறணும். அப்படிதானே? மேலும் உம் இறைவன் நாடி இருந்தால், இதுவும் சொல்லலாம், நான் நாடி இருந்தா பூமியில எல்லாருமே நம்பிக்கையாளர் ஆயிருப்பாங்க. ஆனா என்ன செய்யறேன்? நன்மை தீமை பிரித்து அறிவிச்சிட்டேன். நன்மை மீது யார் நம்பிக்கொள்றாங்களோ அவரும் நம்பிக்கையாளர், அவர் முஸ்லீம்கள். தீமை மீது யார் நம்பிக்கொள்றாரோ அவர் காப்பீர். இது எல்லாத்தையும் இருக்கு. நன்மை தீமை நமக்கு அறிவிக்கப்படும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஆன்மான மனசாட்சி, அந்த மனசாட்சி நன்மை தீமை நமக்கு அறிவிக்கும். யார் அதை பேணிக் கொள்கிற வெற்றி விட்டார், அந்த ஆன்மாவை, அந்த மனசாட்சியை பேணிக் கொள்வது என்பது இறைவனை வழிபடுவது, இறைவனை கீழ்படிவது, இறைவனை கட்டுப்படுவது, இறைவனை வணங்குவது, அதுதான் கும்பிடுவது இல்லையா? அதுதான் தொழுவது.
இந்த மனசாட்சி தான். புண்ணியம் எங்கே இருக்குது? மனசாட்சியில் தான். பாவம் எங்கே இருக்குது? அது தவறோட போது. புண்ணியத்தலங்களில் புண்ணியம் கிடைக்காது, பாவம் கழியாது. வழிபாடு தலங்களில் இறைவனை வழிபட முடியாது. உள்ளம் தான், உணர்வு தான், உள்ளட்சம் தான், அது ஆன்மாவாக. அந்த ஆன்மாவை பின்பற்றும் போது இறைவனை வழிபடவும் நடக்கும். அதுதான் தொழுகையாகும். அப்போ 10ல் 100 எவரொருவரும் அல்லாவின் அனுமதியின்றி நம்பிக்கொள்ள முடியாது. எவரொருவரும் இறைவனுடைய அனுமதியின்றி நம்பிக்கை கொள்ள முடியாது. அப்போ நம்பிக்கை அவன் தான் கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? இறைவனே அவங்ககிட்ட கேட்கணும், அவன்கிட்ட பேசணும். நான் நம்பிக்கை உண்ட நம்பிக்கை அதிகரிச்சு கொடு. நம்பிக்கை என்ன செய்யணும்? எதெல்லாம் நிராகரிக்கணும்? படைத்ததெல்லாம் நிராகரிச்சிடணும். இப்படி இணைப்புலாம் எடுத்து நீக்கிடணும். இப்போ இறைவன் நம்பிக்கை ஒன்று. பெரும்பாலும் இணைப்பு இல்லாமல் நம்பிக்கை கொள்வதில்லைங்கிறான். பெரும்பாலும் இணைப்பு இல்லாமல் நம்பிக்கை கொள்வதில்லை. அந்த இணைப்பு நீக்கிட்டு தான் நம்பிக்கை கொள்ளணும். அந்த நம்பிக்கையின் மீது தான் இறைவன் நம்ம கேட்கணும். இறைவன் நம்பிக்கை அதிகரிச்சு கொடு, உன்னை பற்றி ஞானம் கொடு, உண்மையை நம்பிக்கை அதிகரிச்சு கேட்கணுமா இல்லை? அப்போ எவரொருவரும் அல்லாவின் அனுமதியின்றி நம்பிக்கொள்ள முடியாது. மேலும் சிந்தித்து உணர்வாளர் மீது அல்லாஹ் பேரறிவு ஏற்படுத்துகின்றான். சிந்தித்து உணர்வாளர் மீதுன்றான். நீ சிந்திக்க சொல்லித்தரவே இல்லையா நமக்கு? பெரும்பாலும் ஓதுங்கன்றாங்க, சிந்திக்க சொல்லித்தரல. சிந்திங்கன்னு சொல்ல, சிந்திக்காத மீது பேரழிவு ஏற்படுத்துறீங்களா, வேதனை ஏற்படுத்துறீங்களா? அப்போ சிந்தனை என்பது மனிதனுக்கு மட்டும்தான். அவனுக்கு தான் மனம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கு, பிரித்தறிக்கூடிய ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கு, இன்னும் நினைவூட்டுதலாக வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு வழிகாட்டியாக நபிமாரிலும் தூதர் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க இல்லையா? 32 13 13 மேலும் நாம் நாடியிருந்தால் ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய நேர்வழியை நாம் கொடுத்திருப்போம். ஆனால் நான் நிச்சயமாக ஜின்களையும் மனிதர்களையும் கொண்டு கூட்டமாக நரகத்தை நிரப்புவேன் என்று என்னிடமிருந்து வாக்கு வந்துள்ளது. புரியுதா? முதல் வசனம் படித்தோம்ல, அனைவரை நரகத்துக்கெண்டே நரகத்துக்கு படைக்கல, நரகத்துக்கு ஆக்கி கொண்டார்கள். யாரு? சிந்திக்காதவர்கள், உணராதவர்கள், உள்ளட்சம் இல்லாதவர்கள். சிந்திக்காம உணர முடியாது, உணராம உள்ளட்சம் கிடையாது, உள்ளட்சம் இல்லாம நற்செயல் செய்ய முடியாது. அப்ப இவர்கள் தானே சொல்றான், அவர் நரகத்துக்கெண்டே ஆக்கி கொண்டார்கள், தீமின் பக்கம் போயிட்டார். அப்ப இறைவன் படைக்கும் போது நரகத்துக்குனே படைப்பானா? இந்த வசனம் எப்படி நம்ம சிந்திக்காம எப்படி எடுத்துக்கிறோம்? நரகத்துக்குனே அல்லா படைச்சிட்டான். அப்படிதான் பெருமாள் நினைச்சிட்டு இருக்காங்க. முஸ்லீம் பெருமாள் தான் சொல்றாங்க, காஃபிர்களாக இறைவன் படைச்சிட்டான். அவங்களாம் காஃபிர். எப்படி முஸ்லீம்னு அந்த அரபியில் பேர் வச்சிருக்கவர்கள், களிமா சொன்னவர்களை தவிர மற்றவங்க எல்லாமே காஃபிர். அவங்களாம் நரகத்துக்குண்டே படைக்கப்பட்டவர்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இறைவன் அப்படி சொல்ல, மனிதர்களை எப்படி மனிதர்லேருந்து நம்பிக்கையாளர்கள் தீமையாளர்கள் இருக்கு. அவங்க யூதர்களாக இருக்கலாம், கிறிஸ்துவராக இருக்கலாம், என்ன புத்திஸ்டாக இருக்கலாம், யாரும் எந்த ஒரு மதமாக இருந்துட்டு போகலாம். ஆனால் அவர்கள் மனசாட்சிப்படி வாழ்றாங்கன்னு பாருங்க. நீங்கள் இறைவன் படைக்கிறதுக்கு முன்னாடி யாரையும் தீர்மானிக்கல, வாழும்போது தான் தீர்மானிக்கலாம் இல்லையா? முடிவில் தான் தீர்ப்பளிக்கிறான். படைக்க முன்னாடியே அதை தீர்ப்பளிச்சா என்ன செய்ய முடியும்? அது அநியாயமாச்சு இல்லையா? இறைவன் நியாயமுடையவன் தானே, அநியாயம் செய்ய மாட்டான்ல. 32 13 நாம் நாடி இருந்தால் ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய நேர்வழி நாம் கொடுத்திருப்போம். ஆனால் நாம் நிச்சயமாக ஜின்களையும் மனிதர்களையும் கொண்டு கூட்டமாக நரகத்தை நிரப்புவேன் என்று என்னிடம் வந்து வாக்கு வந்துள்ளது. 35 37 இந்த குர்ஆன் எப்படின்னா நமக்கு நினைவூட்டு நல்ல விஷயம், எச்சரிக்கையும் இருக்கு இல்லையா? வானங்களையும் பூமியிலும் எத்தனை இறை செய்திகள் இருக்குன்றான். வானங்களையும் பூமியிலும் எத்தனை இறை செய்திகள் இருக்கு அப்படின்னா சிந்திங்க. சிந்திச்சா மட்டும்தான் வானங்களையும் பூமியிலும் எத்தனையோ இறை செய்திகள் இருக்குங்க. என்னுடைய செய்திகள் நிறைய இருக்கு, அகத்திலையும் பார்த்து நிரம்ப செய்திருக்கேங்கிறான். நம்ம சிந்திக்கிறதே இல்லை, யோசனையே வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த யோசனையில் தான் கவலையும் பயமும் சங்கடமும் வருத்தமும் நிராகரிப்பும் இணைவுக்கும் அந்த யோசனையில் தான் இருக்கு, நம்பிக்கையில் இல்லை. ஏன்? யோசனையில் போகும்போது தான் கவலை தான் இருக்குது, நம்பிக்கை எப்படி வரும்? சிந்தனைக்குள்ளே போகும்போது தான் இறைவன் பக்கம் திரும்புகிறோம், நம்முடைய வாழ்க்கை இறைவன் பக்கம் இருக்குது, அவன் தான் என்னை வாழ வச்சுட்டு இருக்கான், நான் வாழலை. யோசனையில் போகும்போது நான் வாழ்கிறேன், வாழ போகிறேன், வாழ்ந்து காட்டுன்னு சொல்கிறோமா இல்லையா? எப்படி வாழ போகிறோம்னு கவலை வருது இல்லை. ஆனால் சிந்தனைக்குள்ளே போகும்போது நான் வாழலை, இறைவன் தான் என்னை வாழ வச்சுட்டு இருக்கான், இப்படி அவனுக்கு நான் நன்றியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க திரும்பும். அப்போ சிந்தனை வரும்போது நான் வாழலை அப்படின்ற பணிவு இருக்கும், இறைவன் வாழ வச்சுருக்கான்ற நம்பிக்கை இருக்கும். யோசனைக்குள்ளே போகும்போது நான் எப்படி வாழ போகிறேன், நான் வாழ்ந்து காட்டுறேன், வாழ்ந்து பார்க்குறேன், எனக்கு வாழ்க்கை இருக்காது, எப்படி நான் வாழ்க்கை என்ன ஆகுமோ யோசனை வருதா இல்லையா? அது கற்பனைக்குள்ளே போதா இல்லையா? அப்போ நிராகரிப்புலையும் இணைப்புலையும் போயிடும். 35 37 இன்னும் அதில் அவர்கள் இதில் நரகத்துக்கண்டு ஆக்கிவிட்டேன்னு சொல்கிறாங்க. நரகத்தில் இதுன்னு சொல்கிறான். இன்னும் அவர்கள் அதில் நரகத்தில் அதில் அவர்கள் எங்கள் இறைவா நீ எங்களை வெளியேற்றுவாயாக, நாங்கள் வழக்கமாக செய்து கொண்டதை விட்டும் நல்ல செயல்களை செய்வோம். அப்படி நாங்கள் வழக்கமாக செய்து கொண்டதை விட்டுவிட்டு நல்ல செயல்களை செய்வோம் என்று கூறி கதறுவார்கள்.
அப்ப என்ன சொல்லலாம், இறைவன் கூறி கதறுவார்கள், சிந்தித்து உணரக்கூடியவன் அதில் சிந்திக்கும் பொருட்டு உங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கவில்லையா? இதுதான் சிந்தித்து உணரக்கூடியவன் அதில் சிந்திக்கும் பொருட்டு உங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்தனேங்கிறான். உங்களுக்கு காலம் கொடுக்கப்பட்டிருக்கு, நேரம் விதிக்கப்பட்டிருக்கு. அந்த காலத்தை நீங்க நிறைய சிந்திச்சிருக்கலாம்ல, உணர்ந்திருக்கலாம்ல. உங்களுக்கு நேர்வழி வந்துச்சா இல்லையா? ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கு, அப்புறம் உங்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு, வழிகாட்டிகள் வந்தாங்க. இதெல்லாம் புறக்கணிச்சுட்டு அலட்சியமா இருந்துட்டு விளையாட்டா இருந்துட்டு இப்போ இந்த நேரத்தில் எங்களை வெளியேற்றுவாயாக, நாங்கள் வழக்கமாக செய்து விட்டு நாங்கள் விட்டு வெளியேறிடுறோம், நல்ல செயல் செய்யறோம்னு சொல்றீங்களா? அதில் சிந்திக்கும் பொருட்டு, எப்படி சிந்திப்பவன் சிந்தித்து உணரும் பொருட்டு அதில் உங்கள் நீண்ட ஆயுளை கொடுக்கவில்லையா? உங்களிடம் அச்சமுட்டி எச்சரிக்கை வந்தார், உங்களிடம் நபிமார்களையும் தூதரையும் அனுப்பிச்சு வச்சேன். ஆகவே நீங்கள் சுவையுங்கள், ஏனென்றால் அநியாயக்காரர்களுக்கு உதவியவர் எவரும் இல்லை, அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்வர் எவரும் இல்லை. அப்ப இந்த குர்ஆன் சிந்தனைக்குரியது, சிந்திக்கூடாமே ஆக்கிட்டாங்க, ஓதுங்கன்னு ஆக்கிட்டாங்க. உணர்வுன்னு சொல்லு, ஓதுனா புண்ணியம், கேட்டா புண்ணியம், ஒரு இடத்துக்கு 10 புண்ணியம் ஆக்கிட்டாங்க. இது முஸ்லீமுக்கு மட்டும் ஆக்கிட்டாங்க. இது மனிதர்களுக்கானது, வேதம்ன்றது மனிதர்களுக்கானது. இறைவன் பொதுவானவன், வேதம் பொதுவானது, நபிமார்கள் பொதுவானவர்கள். இங்கே மதமே கிடையாது, உணர்வு மட்டும்தானே, உள்ளட்சம் மட்டும்தானே. அப்போ இறைவன் நரகத்துக்கிட்டே படைக்க மாட்டான் இல்லையா? நிராகரிப்பவர்களும் அநியாயக்காரர்களுக்கு தான் நரகம் படைக்கப்பட்டது. நரகத்துக்கண்டே மனிதன் இறைவன் படைச்சானா அநியாயமாயிடுச்சு இல்லையா? 47:24 அத்தியாயம் 47:24. மேலும் அவர்கள் இந்த குர்ஆனை ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா? மேலும் அவர்கள் இந்த குர்ஆனை ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா? அல்லது அவர்கள் இருதயங்கள் அவற்றின் மீது பூட்டுப்பட்டுள்ளவான்னு கேட்கணும். எப்படி ஆராய்கிறது? நம்ம மொழியில படித்தா நம்ம ஆராய முடியும், சிந்திக்க முடியும். பிற மொழியில் எப்படி சிந்திக்க முடியும்? அப்போ உங்களுடைய தாய்மொழியை நான் எளிதாக்கியிருக்கேங்கிறான். உங்களுடைய தாய்மொழி எளிதாக்கியிருக்கின்றோம். அப்போ நமக்கு வேதம் அவர் ஒரு மொழியில, யார் யாருக்கு தாய்மொழி அந்த மொழியில் தான் வேதத்தை சிந்திக்கணும், ஓதக்கூடாது, உணரணும். அதை கொண்டு நம்ம இறைவனை உணரணும், நேர்வழியை பெறணும் இல்லையா? காலை போகிறதும் தெரியாதுல்ல, நேரம் போகிறதும் தெரியாதுல்ல. அப்போ இறைவன் கேட்பால, உங்களுக்கு நீட் ஆயுசை கொடுக்கவில்லையா? உங்களுடைய தூதர் வரவில்லையா? அச்சமுடிக்கு எச்சரிக்கை செய்யவில்லை கேட்கறானா இல்லையா? அப்போ இத்தனை வருஷம் நான் குர்ஆனை நினைச்சிடும் ஒரு மந்திரம் மாதிரியே படித்து வச்சுட்டாங்க. இனிமேல் தான் வேதமாக படிக்க போகிறோம் இல்லையா? மேலும் அவர்கள் இந்த குர்ஆனை, அவர்கள்லாம் யார்? மனிதர்கள். யார் முஸ்லீம்னு சொல்ல, காஃபிர்னு சொல்ல, அவர்கள்லாம் மனிதர்கள். இந்த குர்ஆனை ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா? அல்லது அவருடைய இருதயங்கள் அவற்றின் மீது பூட்டு போட்டு கொள்ளலாம் கேட்கலாம். பூட்டு போட்டு தான் கேட்கலாம். திறக்கவே மாட்டீங்களா? இதே திறக்கவே மாட்டீங்களா? எப்பயுமே அறிவோடய இருப்பீங்களா? யோசனையோட இருப்பீங்களா? மூளையிலே இருப்பீங்களான்னு. மூளையிலே இருக்காதீங்க, வாங்க நடுவில் வாங்க. எப்படி உள்ளத்து பக்கம் திரும்புங்க, அதை திறங்க, அதை சிந்திங்க, உணருங்க. இறைவனை உணர முடியும், அங்கதான் இறைவனை உணர முடியும். 33-34. மேலும் உங்களுடைய வீடுகளில் நினைவூட்டப்படும் அல்லாவின் வசனங்களை, அல்லாவின் அத்தாட்சிகளை, ஞானங்களை சிந்தித்து உணருங்கள். ஓதாதீங்க, சிந்தித்து உணருங்கள். நிச்சயமா அல்லாஹ் நுட்பமானவன், நன்கறிந்தவன். உங்களுடைய வீடுகளில் ஓதப்படும் அப்படின்னு அர்த்தம், ஓதப்படல உணரப்படும் ஞானங்களை சிந்தித்து உணருங்கள். நிச்சயமா அல்லாஹ் நுட்பமானவன், நன்கறிவன். அதனால் டெய்லி குர்ஆனை படிக்கும்போது வீடுகள்லாம் வீடுகளில் கிடையாது, குடும்பங்களில் உறவுகளோட, நட்புகளோட சிந்தித்து உணர்வுங்கிறான். நம்ம எதுக்காக படைக்கப்பட்டோம், நமக்கு ஏன் உறவு கொடுக்கப்பட்டுச்சு, ஏன் உணர்வு கொடுக்கப்பட்டுச்சு, எது காலம் கொடுக்கப்பட்டுச்சு, சிந்திக்கணுமா இல்லையா? தனி மனிதனா படிக்கல, ஆணையும் பெண்ணையும் படிச்சிருக்கான், அவர் சந்ததியும் கொடுத்துருக்கான், உறவுகளை கொடுத்துருக்கான், அந்த உறவுகளை ஒரு ஒழுக்கத்தை கொடுத்துருக்கான். அதில் அழகிய செல்வர் யார் அப்படின்னு கேட்குறான். இப்போ இதெல்லாம் மனிதனுக்கு மட்டும்தானே அந்த உணர்வு இருக்குது. அப்போ உங்களுடைய வீடுகளில் அப்படின்னா உங்களுடைய குடும்பங்களில் அல்லது உங்களுடைய உறவுகளில் நினைவூட்டப்படும் அல்லாஹ்வுடைய வசனங்களை, அல்லாஹ்வுடைய வசனங்கள்னா அத்தாட்சிகளை சிந்தித்து உணருங்கள். நிச்சயமா அல்லாஹ் நுட்பமானவன், நன்கறிந்தவன். 39:9. எவர்கள் மறுமையை அஞ்சி தன் இறைவனுடைய கருணையை ஆதரவு வைத்து இரவு நேரங்களில் இறைவனுக்கு முற்றிலும் பணிந்தவராக உறுதியுடன் நிலைத்து நிற்கிறார்களோ அவர் ஆவாரா? இரவு நேரங்கள் அர்த்தம், இரவுனா என்ன? இரவு நமக்கு இருட்டானா பயம் வரும், கவலை வரும் இல்லையா? இரவுங்கிறது அமைதிக்கானது. அப்ப இந்த இரவு நேரம்னா அமைதியான நேரங்கள்ல பயமா இருக்கா? அப்ப இரண்டு கேளுங்க, இந்த பயத்தை நீ கேளுங்க. கவலை வந்துச்சுன்னா அது பயம் தான், அது இரவு தான். இருட்டு, அது இருட்டுக்கு இரவு புரிஞ்சுக்கணும். இருட்டுக்கு பயமா இருக்கு இல்லையா? அப்ப எப்ப கவலை வருதோ, பயம் வருதோ, சங்கடம் வருதோ, அதெல்லாம் இருட்டு. ஏன்னா வழி அறியல எனக்கு, அதனால கவலை வருது, பயம் வருது இல்லையா? இருட்டுனா அப்படி அது அமைதிக்கான நேரம். நம்ம எப்பவுமே இருட்டிலேயே இருக்கிறோம்.
இருட்டிலேருந்து வெளியே வரணும். இருட்டு சொல்லலாம், இருளிலேருந்து வெளியே கொண்டு வரதுக்காக தான் இந்த வேதத்தை கொடுத்துருக்கேங்கிறான். அப்போ வரதுக்கு என்ன செய்யணும்? சிந்திக்கணும். நிறைய யோசனைகள் இருக்குது, வழி தெரியல, வழி அறியல, அப்போ தான் என்ன செய்ய, மன கவலை ஆகிடுது, பயம் வருது, வேறு வழி தெரிய மாட்டேது. வழி தெரியுமான்னு அர்த்தம் இருட்டாக இருக்குது. லைட்டாக வெளிச்சம் கிடச்சுன்னா வழி தெரிஞ்சிடும்ல. அப்போ சிந்திக்கும் போது, உணர்வு வரும்போது இறைவன் வழிகாட்டுவானா இல்லையா? அப்போ எவர் மறுமை அஞ்சி தன் இறைவனுடைய கருணையை ஆதரவு வைத்து இரவு நேரங்களில் இறைவனை முற்றிலும் பணிந்தவர்களாக, அவன் பக்கமே சரணடைந்தவர்களாக, உன்னை தவிர கதி கிடையாது, நீ தான் எனக்கு வழிகாட்டணும், நீ தான் என்னை வாழ வச்சுட்ருக்க, உனக்கு நன்றியுடனா இருக்கணும், இப்படி உன்னை பற்றியான ஞானம் முடிப்பு நிறைய விஷயங்கள் இறைவன்கிட்ட பேசணும். இறைவன்கிட்ட நிறைய பேசணும். பேசி அவன்கிட்ட நம்ம நினைச்சிடும், தெளிவை கேட்கணும். முற்றிலும் பணிந்தவராக உறுதியுடன் நிலைத்து நிற்கிறார்களோ அவர் ஆவாரா? நீர் கூறும் அறிந்தோரும் அறியாதோரும் சமமாவாரா? அப்படின்னா சிந்திப்போரும் சிந்திக்காரும் சமமாவாரா? நிச்சயமா நல்லறி உடையவர் தான் சிந்தித்து உணர்வு பெறுவார்கள். நல்லறிவு இருக்கணும், அப்பதான் சிந்திக்க முடியும், அப்பதான் ஞானம் பெற முடியும். இல்லையா? அப்போ இரவு நேரம்னா என்ன? ஓய்வுக்கான நேரம், அமைதியான நேரம். நம்ம தான் ஓய்வு நேரங்களில், அமைதியான நேரங்கள்ல என்ன செய்யறோம்? பொழுதுபோக்குறோம்ல. வீட்டுக்கு வந்தாச்சு, ராத்திரி வீட்டுக்கு வந்தாச்சுன்னா இப்போ கொஞ்சம் ஓய்வாக இருக்குது, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, என்ன செய்ய, வந்தோடனே டிவி போடு, ஃபோன் எடு, என்ன எல்லாம் விளையாட்டு வேடிக்கை பொழுதுபோக்கிட்டு இருக்கோம். எப்போல்லாம் நமக்கு நேரம் கிடைக்குது அப்போல்லாம் இறைவன் பக்கம் திரும்பணும். எப்போல்லாம் நேரம் கிடையாது அப்போல்லாம் வந்து இரண்ட பாவனை கேட்கணும். எப்போல்லாம் நேரம் கிடையாது அப்போல்லாம் வந்து ஞானம் கேட்கணும், அருளை கேட்கணும். ஏன்னா இந்த உலகத்தை நம்ம சம்பாதிக்கிற எல்லாமே நமக்கு மறுமையில் பயன் தராது. இந்த உலகத்தை நம்ம எதெல்லாம் சம்பாதிக்கிறோமோ அதெல்லாம் மறுமையில் பயன் தராது. எதை சம்பாதிக்கணும்? இறைவன் வந்து அருளை பெற்று, ஞானங்களை பெற்று, பாவ மன்னிப்பை பெற்று, இதை சம்பாரிச்சு வச்சா தான் நமக்கு அது பயன்படும். அப்போ நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இறைவன் பக்கம் திரும்பணும். நம்ம நேரம் கிடைக்கும் போது எப்படி காசு சம்பாதிக்கலாம், அல்லது எப்படி பொழுதுபோக்கலாம், இப்படிதானே போகிறோம், உலகடிப்பான வாழ்க்கையிலே போயிடும். அந்த நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறோம்? செலவழிக்கிறோமா, செலவு செய்கிறோமா? செலவு அழிச்சிட்டு இருக்கோம், செலவு செய்யணும் இறைவனுக்கு பொருத்தமான காரியங்கள். சரியா? 5:69 நிச்சயமாக நம்பிக்கொண்டவர்களாயினும், அதாவது முஸ்லீம் ஆயினும், மற்ற மொழிபெயர்ப்பில் முஸ்லீம் போட்டிருக்காங்க, முஸ்லீம்களாயினும் யூதர்களாயினும் சாபியன்களாயினும் கிறிஸ்தவர்களாயினும் எவர் அல்லாஹ் மீதும் இறுதிநாள் மீதும் நம்பிக்கை கொண்டு நற்செயல் செய்கிறார்களோ அவர்களுக்கு பயம் இல்லை, அவர் துக்கப்படவும் மாட்டார். இங்கே வந்து தனிப்பட்ட எந்த மதமும் சொல்லிடுறாங்க, மனிதர்கள் தான் சொல்கிறான். நீங்கள் யூதர்களாக இருங்க, கிறிஸ்தவராக இருங்க, முஸ்லீமாக இருங்க, நீங்கள் யாரானா இருந்துட்டு போங்க, ஆனால் அல்லாஹ் மீதும் ஒரு இறைவன் மீது நம்பிக்கொண்டு இறுதி நாள் மீது நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்பவர்களுக்கு அவர் இறைவனுக்கு நற்கூலி உண்டு, அவர் துக்கப்பட மாட்டார், கவலைப்பட மாட்டார். இப்போ நம்ம முதல்ல படித்தோம்ல, அனைவரை நரகத்துக்கண்டே படைத்துட்டான். அப்போ சிந்தனைக்கு வரதா இல்லை, நரகத்துன்னு இறைவன் படைக்க மாட்டான். படைக்கும் போதே நரகத்துக்குன்னே படைச்சா அது நியாயம் இல்லை, அது அநியாயம். அது ஆனால் படைக்கும்போது நன்மையால் தான் படைக்கிறான், உண்மையால் தான் படைக்கலாம். அந்த உண்மையை பின்பற்றுறாங்களா, நன்மை செய்கிறாங்களா, அதுக்கப்புறம் தான் நரகமா சொர்க்கமா, இல்லையா? 7:179 திருப்பி, நிச்சயமாக நாம் ஜின்னிலிருந்தும் மனிதனிருந்தும் அனைவரை நரகத்துக்கண்டே ஆக்கிவிட்டோம், படைத்து விட்டோம்ல, ஆக்கிவிட்டோம். மற்ற எல்லா பொருட்களையும் படைச்சிட்டோம்னு போட்டிருப்பாங்க, அது நியாயமா இருக்காது, அது சிந்தனைக்குரியதா இருக்காது. ஆக்கி விட்டோம்னா தன்னை ஆக்கி கொண்டார்கள் அர்த்தம். ஏன் அவருக்கு இருதயங்கள் வந்து அதுக்கு வந்து நல்லுணர்வு பெறுவதில்லை, உணர்வுக்குள்ள போறதில்லை, உள்ளச்சத்துக்குள்ள போறதில்லை, நன்மை பிரித்தறிவதில்லை. சரியா? அவர்கள் தான் வழி தவறியவர்கள். கண்கள் இருந்தும் குருடர்கள், காது இருந்தும் செவிடர்கள், நல்ல விஷயங்களை கேட்கறதே கிடையாது, இறைவனுடைய அத்தாட்சிகளை பார்க்கறதே கிடையாது, அகப்பார்வைகளை போறதே கிடையாது. அலட்சியமா இருந்தவர்கள், வழிகேடர்கள், கால்நடைகளை அதை விட கேவலமானன்னு சொல்றாங்க. அப்ப அலட்சியம் செய்தவர்கள் தான் இறைவன் சொல்றது நரகத்துக்கு தன்னை ஆக்கி கொண்டார்கள். அப்ப இறைவன் நரகத்துக்கு படைக்க மாட்டான். இந்த வசனம் புரிஞ்சுக்கும். இந்த வசனம் பெரும்பாலும் புரியாமையே இருக்கும். இறைவன் நரகத்துக்கண்டே படைச்சிட்டான், நரகத்துக்கண்டே படைச்சான், நரகத்துக்கு இறைவன் படைக்க மாட்டான். நரகத்துக்கு மனிதனை படைக்கலாம், மனிதனுக்காக நரகம் படைச்சிருக்கான். அந்த மனிதர் யாரு? நிராகரிப்பவர்கள், இணை வைத்தவர்கள், வரம் மீறியவர்கள், ஆன்மாவை தவற விட்டவர்கள், அலட்சியம் செய்தவர்கள், காலத்தை விரயம் செய்தவர்கள், காலத்தின் நஷ்டவாளிகள், இவர்களுக்கு தான் நரகம். அப்போ சொர்க்கம் யாருக்கு? யார் ஆன்மாவை பின்பற்றி இறைவனுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிஞ்சு தொழிலை நிலைநாட்டுறார்கள். தொழில் என்ன? படைப்பு நோக்கம் என்ன? உங்களின் செயலில் அழகானவர் யார்? அந்த செயலில் அழகானது தான் தொழுகை. அதுதான் இறைவனை வழிபடுவது, இறைவனுக்கு கீழ்ப்படுவது, இறைவனுக்கு கட்டுப்படுவது. இப்போ அதில் நம்ம இருக்கிறோமான்னு பார்க்க, இறைவனை வழிபடுறோமா, வழிபாடு பண்ணுறோமா? ஏன்னா இறைவன் தெரியல, இறைவனை யாரும் தெரியாம வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். கடவுள்லாம் யாரும் தெரியல, சொன்னதெல்லாம் கேட்டோம், செஞ்சதெல்லாம் பார்த்துக்கிட்டோம், இதுதான் கடவுள் நடத்திட்டு இருக்கோம்.
அப்போ ஒவ்வொரு கடவுளும் ஒரு வழிபாடும் ஒரு சடங்கையும் வச்சுக்கிட்டு நம்ம நினைச்சிடும் இறைவன் அடைஞ்சலான்னு பார்க்குறோம். இறைவன் சொன்னால் நீங்கள் என்னை அடையிறதுக்கு உள்ளத்துக்கு போக திரும்புங்க. கடவுள் கடந்து உள்ளே வாங்க, அகத்துக்குள்ளே வாங்க. அறிவை கடந்துருங்க, பார்வையை கடந்துருங்க, பொருளை கடந்துருங்க, அறிவை கடந்துருங்க, உணர்வுக்குள்ளே வாங்க, அகத்துக்குள்ளே வாங்க, உங்களுக்குள்ள உணருங்க. இப்போ இறைவன் அறிய முடியும். அங்கே தான் இறை வழிபாடு, அங்கே தான் தொழுகை, அங்கே தான் ஜபம், அங்கே தான் கும்பிடுதல், அங்கே தான் தொழுவுதல். வேறு எந்த புண்ணியத்தலத்தையும் வழிபாடு தளத்தையும் நீங்கள் இறைவனை வழிபடவும் முடியாது, புண்ணியத்தலத்தை போய் புண்ணியம் அடையவும் முடியாது. பாவம் கழியவும் கழியாது. உள்ளத்தை பின்பற்றும் போது பாவத்திட்டு விலகலாம், புண்ணியத்தை அடையலாம் இல்லையா? 2:21 மனிதர்களே, 2:21 மனிதர்களே, உங்களையும் உங்கள் முன்னோரையும் படைத்த உங்கள் இறைவனே அலையுங்கள், நீங்கள் உள்ளச்சமுடையவராகலாம். அவ்வளவுதான். உங்களையும் உங்க முன்னோரையும் படைத்த, புரியுதா? உங்களையும் வாழ வச்சுட்டு போனோம் உங்க முன்னோர்கள் இல்லை இப்ப அவர்களையும் படைத்து முன்னோரை வணங்காதீங்கிறான். முன்னோர்களையும் மூதாதையும் வணங்கிட்டு இருக்கோம், இல்லைன்னா கற்பனையும் யூகங்களையும் வணங்கிட்டு இருக்கோம். இறைவன் சொன்னா உங்களையும் உங்க முன்னோரையும் படைத்து உங்கள் இறைவனையே அலையுங்கள், அவனையே வழிபடுங்கள், அவனுக்கே கீழ்ப்படியுங்கள், நீங்கள் உள்ளச்சம் ஆகலாம், உள்ளச்சம் பெறலாங்க. இப்போ உள்ளச்சம் எங்க வரும்? உணர்வுல தானே, உள்ளத்துல தானே. நான் ஒரு தப்பு செய்யறேன் அப்படின்னா இது தப்புன்னு எது அறிவிக்குது? இது தப்பு அப்படின்னு ஒரு அறிவிக்க மட்டும் இல்லை, ஒரு பயத்தை ஏற்படுத்துதா இல்லையா? மனசெல்லாம் படபடன்னு இருக்குல்ல, கைகாலெல்லாம் விடவிடங்கள்ல, ஒரு மாதிரி வேர்க்குதுல ஒரு தப்பு செய்யும்போது. அப்போ அங்கே அறிவிக்கிறது எது? அங்கே தானே நன்மை தீமை அறிவிக்கப்படுது. ஒரு நன்மை செய்யும் போதோ, நன்மை கேட்கும் போதோ, நன்மை பேசும்போதோ மன அமைதி பெறுதா இல்லையா? இந்த மன அமைதி பெறுவதோ அல்லது மனம் அமைதி கெட்டு போவது எங்கே இருக்குது அப்படின்னா மனசுல தான் இருக்கு, உள்ளத்துல தான் இருக்கு. அப்போ இதை விட்டு நான் எங்கே அமைதி படுறேன்? புண்ணியத்தலங்களை போய் அமைதிப்படுறேன், காசி ராமாசம் போகிறேன், அல்லது புண்ணியத்தலங்களுக்கு போகிறேன், அல்ல கோவிலுக்கு போனால், இல்லை மசூதிக்கு போனால், சர்ச்சுக்கு போனால் கொஞ்சம் அமைதியாக இருக்குமா? இல்லையே. அப்போ என் உணர்வுக்குள்ளே தான் அமைதி இருக்குது. உணர்வை தவறுட்டப்போ அமைதி கெட்டு போகும். அப்போ எனக்குள்ளேயே தான் நான் வழிபடணும், இறைவனை வழிபடணும், உள்ளத்தை தான் வழிபடணும். சடங்காயிடக்கூடாது, சடங்கு செய்யாதீங்கிறான், சம்பிரதாயம் செய்யாதீங்கிறான். உங்களுக்குள்ளேயே உணருங்க, என்னை உணரும் பொருட்டு என் தியானத்தில் நிலைத்து நிற்பீராக. இறைவன் சொல்கிறான், என்னை உணரும் பொருட்டு என்னுடைய தியானத்தில் நிலைத்து நிற்பீங்க. என்கிட்ட கேளுங்கிறான். என்னை பற்றி நீங்கள் என்கிட்ட கேளுங்கப்பாங்கிறான். ஊரெல்லாம் போய் கேட்டுட்டு இருக்கீங்க, அப்படித்தானே? இப்போ நம்மளே சொல்லுவோமா இல்லையா? நம்மளை பற்றி யாரும் நீங்கள் என்கிட்ட கேட்க வேண்டியதானேங்க. நீ மற்றவங்க கிட்ட என்னை பற்றி தப்பாக சொல்லுவாங்க, எனக்கு பிடிச்சவங்க என்னை நல்லது சொல்லுவாங்க, எனக்கு பிடிக்காதவங்க தப்பாக சொல்லுவாங்க, அப்படிதானே? நிறைய பேருக்கு பிடிக்காது. பொதுவாகவே மனிதர் பிடிக்காது. யாரை பற்றி யாரை கேட்டோம்னா அவனா அப்படியா அப்படின்னு சொல்லி நிறைய கதைகள் இது கேட்டதெல்லாம் போட்டுகிட்டே இருப்பான். அப்போ இறைவன் சொல்கிறான், என்னை பற்றி ஏன்ட்ட கேளு, நீயே மற்றவங்கள்ட்ட கேட்டிருக்க. மற்றவங்க அவங்க கற்பனை இவங்களையும் இதுதாங்க நான் தான் கடவுள் சொல்லிட்டு இருப்பாங்க, இதுதான் கடவுள், நான் தான் கடவுள் சொல்லுவாங்க. நீ கடவுளை யார்கிட்ட கேட்கணும்? மனசுக்குள்ளே போய் என்னை படைச்சவனே எனக்கு உன்னை பற்றி அறிவிச்சு கொடு, உன்னை வழிபடும் வழிகளை அறிவிச்சு கொடு. கேட்கணுமா இல்லை? கேட்டிருக்கோமா? அந்த மாதிரி மனிதர்கிட்ட கேட்டிருக்கோம். இவங்க சொன்னாங்க நீங்கள் முஸ்லீமுக்கு வந்துடுங்க, கிறிஸ்தவர் ஆயிருங்க, இல்லை யூதர் ஆயிருங்க, இல்லை இந்து ஆயிருங்க. இப்படி மதங்களை தான் மதம் வளர்த்துக்கிட்டே போகிறோம். இறைவன் மதத்தை வளர்க்க சொல்ல, மனசை ஒழுங்குபடுத்தின்னு சொல்கிறோம், இருக்கா இல்லையா? அதனால் மதம் மாற வேண்டாம், மனம் மாறுங்கள். மனம் மாறுதுன்னா என்ன? உணர்வு பெறுங்கள். உணர்வு பெறுனா உள்ளச்சம் பெறுங்கள். உள்ளச்சம் பெறும்போது நல்ல செயல் செய்யும். அதனால் மனிதர்களையும் ஜின்களையும் நரகத்தில் இறைவன் படைக்கலை, தன்னை ஆக்கி கொண்டார்கள் அப்படிங்கிறது இறைவன் எச்சரிக்கை செய்கிறான். சரியா? அதில் யார் அலட்சியம் செய்வது? அலட்சியமாக இருக்கக்கூடாது. இனிமேல் அகப்பார்வையுடையவர்களாகவும், செவியேற்பவர்களாகவும், உணர்வு உடையவர்களாகவும், உள்ளச்சம் உடையா இருந்தோம்னு சொன்னால் அந்த நரக வேலையிலிருந்து நம்ம பாதுகாக்கப்படுவோம். அதனால் எங்கள் இறைவனே எங்களையும் குடும்பத்தாரையும் சந்ததிகளையும் நம்பிக்கொண்ட ஆண்களையும் பெண்களையும் உணர்வு உடையவர்களாகவும், உள்ளச்சமுடையவர்களாகவும், நற்செயல் புரியவர்களாகவும், உனக்கு பொருத்தமான காரியங்களை செய்யக்கூடியவர்களாகவும், உனக்கு பொருத்தமில்லாத காரியங்களுக்கு விலகக்கூடியவர்களாகவும் எங்களை நீ வழிநடத்துவாயாக. இந்த வேதத்தை சிந்தித்து உணர்வு போட்டு எங்களை எளிதாகி தருவாயாக. இதுன்னு சொன்னால் வேதத்தை நான் கற்றுக் கொடுப்போம், நீ மறக்க மாட்டீங்க. இறைவன்ட்டே கேட்கணும், வேதத்தை அறிவிச்சு இறைவனே. வேதம்னா என்ன? ஞானம். வேதம்னா ஒரு புத்தகம் இல்லை, வேதத்தை வந்து ஞானம் பெறணும். நிதானம், கவனம், தியானம், ஞானம் பெறணும். நிதானம்னா என்ன? அவசரப்படாமல் இருக்குது. கவனம்னா என்ன? உள்ளத்தோடு இருக்குது. தியானம்னா என்ன? சிந்தித்து உணர்றது. இப்போதான் ஞானம் பெற முடியும். நிதானம் இல்லாமல் கவனம் கிடையாது, கவனம் இல்லாமல் தியானம் கிடையாது, தியானம் இல்லாமல் ஞானம் கிடையாது. சரியா? அப்போ எப்பவுமே நிதானம் என்ன? அவசரப்பட வேண்டாம், உங்களுக்கு எதை பற்றியும் ஞானம் இல்லை, எதை பற்றியும் அறிவு கிடையாது, அவசரப்படாதீங்கன்னு சொல்கிறான். இவன் பல இடங்களில் பொறுமையாக இருக்கேன்னு சொல்கிறான்ல, பொறுமையாக இருக்கேன்னு சொல்ல, அவசரப்படாதீங்கன்னு சொல்லுவான். ஏன்னா உங்களுக்கு எதை பற்றி ஞானம் கிடையாது, பொறுமையாக இருக்கீங்க. அல்லாவோட உதவியெல்லாம் உங்களால் பொறுமையாக இருக்க முடியாது, அதனால் அவசரப்படாதீங்க. இப்போ கவனமாக இருங்க. கவனமாக புரியுதா? தவறிடாதீங்க, கவனமாக இருங்க. இப்போ தியானிங்க, சிந்தித்து உணருங்க. இப்போ ஞானம் பெறுங்க.
எவருக்கு ஞானம் கொடுக்கப்படுதோ கணக்கில்லா நன்மை கொடுக்கப்பட்டதாக. எவரு அல்லாஹ் தான் நாடியோருக்கு, தன்னை நாடியோருக்கு ஞானத்தை கொடுக்கிறான். எவருக்கு ஞானம் கொடுக்கப்படுதோ அவர் கணக்கில்லா நன்மை கொடுக்கப்பட்டதாக இருக்கா இல்லையா? 2ல் 269. தான் நாடியோருக்கு, தான் நாடியோருக்கு இல்லை, தன்னை நாடியோருக்கு. இது தான் நாடியோருக்குன்னா அவனா இறைவனே யாருக்கு பிடிச்ச கொடுப்பான் அப்படி கிடையாது. யார் தன்னை நாடுறாங்களோ, தாம் பக்கம் திரும்புகிறாங்களோ, அப்போ தன்னை நாடியோருக்கு அவன் ஞானத்தை கொடுக்கின்றான். ஞானம்னா என்ன? ஞானம்னா என்ன? அறிவுக்கு அப்பாற்பட்டு, சக்திக்கு அப்பாற்பட்டு, புலனுக்கு அப்பாற்பட்டு இல்லையா? அது அவங்ககிட்ட மட்டும் தான் இருக்கும். அப்போ ஒவ்வொரு பொருளுக்கான ஞானம். முதல் மனிதனை படைத்து அனைத்து ஞானம் கற்றுக் கொடுக்குறான் இல்லையா? முதல் மனிதனை படைத்து அனைத்து ஞானம் கற்றுக் கொடுக்க படிச்சுட்டான். ஒவ்வொரு படைப்புக்கான ஞானம் என்ன, அது எப்படி நீங்கள் பயன்படுத்தணும், அதோடைய தன்மை என்ன, அதோட பயன்பாடு என்ன, அதோடைய நன்மை என்ன, தீமை என்ன, அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே. அப்போ அல்லாஹ் தான் நாடியவருக்கு ஞானத்தை கொடுக்கின்றான். ஞானம் எவருக்கு கொடுக்கப்படுகிறதோ அவர் கணக்கில்லா நன்மை கொடுக்கப்படும் நிச்சயமாக ஆகிவிடுகிறார். இல்லை நம்ம இருக்கணும்ல, நமக்கு இது வேணும்ல, அப்போ சிந்திக்கணும். எனினும் நல்லறிவுடையோர் தவிர வேறு எவரும் சிந்தித்து பார்ப்பது, இதை சிந்தித்து பார்ப்பதில்லை. அப்போ சிந்தனையுடையவர்கிட்ட ஞானம். நல்லறிவோடு சிந்திப்பார்கள், சிந்திப்பவர்கள் ஞானம். ஞானம் கிடைச்சிச்சுன்னா கணக்கில்லா நன்மை கிடைக்கும். கணக்கில்லா நன்மைங்கிறான். துன்பம் கஷ்டம்லாம் இருக்காது. கணக்கான நன்மை கிடைச்சிச்சா இல்லை? அது எங்கே கிடைக்கும்? கணக்கில்லா நன்மை எங்கே கிடைக்கும்? சொர்க்கத்தில் தானே. அப்போ சொர்க்க வாழ்க்கை இங்கே கிடைச்சுன்னா எப்படி இருக்கும்? வாழுங்காலங்களே சொர்க்கத்தை பார்த்துட்டா. இதெல்லாம் நம்ம படிச்சுட்டோம், சிந்திச்சிட்டோம், உணரும் போது இன்னும் நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அதனால் இந்த வேதம் சிந்தனைக்குரியது, மனிதன் சிந்தனைக்குரியது. உணரும் பொருட்டு, உள்ளச்சம் பெறும் பொருட்டு. நீங்கள் சிந்திக்க மாட்டீங்களா? ஆராய மாட்டீங்க. ஆனால் சிந்திக்க விடாமல் ஆக்கிட்டாங்க. இனிமேல் நாம் சிந்திப்போம். சிந்திக்கும் பொருட்டு நமக்கு நேர்வழி காட்டாயிடும். அதனால் வேதம் சிந்தனைக்குரியதுன்றது புரிஞ்சு. எங்களை சிந்தனைக்குரியவர்களாகவும் ஞானம் பெற்றவர்களாக ஆக்கி வைப்பாங்க. எங்களுடைய சந்ததிகளையும் இவருடைய வழி நடத்துவாயா. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு.